ஹாய் காய்ஸ், நம்ம சிஎஸ் இருக்கு சன் மெக்லியன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம வீடியோ யூடியூப்ல இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி சேர்த்து பெல் கனெக்ட் பண்ணி வீடியோஸ் வந்து ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா IPL 2026 ஆல்மோஸ்ட் முடிய போது மக்களே. நம்ம பார்த்தீங்கன்னா இன்னும் 5 மேட்ச் தான் இருக்குது. அண்ட் வேறு என்டரிங் டு தி பிஸ்னஸ் எண்ட் ஆஃப் IPL. அதுதான் இப்போ லீக் ஸ்டேஜ் மேட்சஸ் எல்லாம் முடிய போகுது. அண்ட் ஆல்சோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப் வந்துருச்சு. ஸோ டாப் 4 டீம்ஸில் 3 டீம் குவாலிஃபை ஆகிட்டாங்க. ஒரு டீம் இன்னும் குவாலிஃபை ஆகாமல் இருக்காங்க. அது எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் சண்டே தான் டிசைட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ டாப் சீட் வேவியாக போகுது அண்ட் த்ரில்லிங்காகவும் போகுது. ஒரு சைடு நம்ம IPL 2026 என்னதான் 2-3 டீம் எலிமினேட் ஆனாலும் இன்னுமே அந்த 4th பிளேஸ்க்கு 4 டீம் அடிச்சுக்கிறாங்க. அதுலேயும் நெட் ரன் ரேட்டு, பாயிண்ட்ஸ் இந்த எல்லாமே க்ரூஷியலாக இருக்கும் போது. ஸோ அதனால் we are about to witness something greater. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டீம்ஸ் நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குவாலிஃபை ஆன 3 டீம் யாருன்னு உங்களுக்கே தெரியும். டாப்பில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், செகண்டில் GT, தேர்ட் SRH. ஸோ இப்போதைக்கு இவங்க தான் டாப் 3. பட் இது லாஸ்ட் மேட்ச், அதாவது GT CSK RCB SRHக்கு அப்புறம் எப்படி வேணால் மாறலாம். பட் அந்த மேட்ச்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் டாப் 3 யாருன்னு. DC எலிமினேட்டடு, MI எலிமினேட்டடு, LSG எலிமினேட்டட். கொல்கத்தாவுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, பஞ்சாபுக்கு சான்ஸ் இருக்குது, ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கும் சான்ஸ் இருக்குது, CSKக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த 4 டீமில் ஒரு டீம் தான் செமிஃபைனல் வர முடியும். அந்த டீம் யார், 4th டீமை யார் ஜாயின் பண்ண போகிறாங்க, நீங்கள் யார் வருவாங்கன்னு நினைக்கிறேன் காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம ஒரு வைல்டு கேஸ் வச்சிருக்கோம். ஸோ பார்க்கலாம். சரி, அதெல்லாம் ஓகேடா. இன்னைக்கு வீடியோ நீ எதடா பேச போகிற, அதை வாடா அப்படின்னு கேட்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு ஃபைனல் ப்ரிவியூ வீடியோ இந்த சீசனுக்கு இந்த 2 டீம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த மேட்சாக தான் இருக்கும். ஒரு டீமுக்கு சொல்லலாம், 2 டீம் கிடையாதுன்னா GT குவாலிஃபை ஆகிட்டாங்க. ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம எந்த ப்ரிவியூ பார்க்கணும் பார்த்தீங்கன்னா அகமதாபாத்தில் Thursday நைட்டு 7:30 நடக்க போகிற க்ரூஷியல் மேட்ச் குஜராத் டைட்டன்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் ப்ரிவியூ தான் பார்க்க போகிறீங்க. 2 டீமும் கடைசி மேட்ச். GTக்கு இன்னுமே டாப் 2 சாலிஃபை என்ன சொல்கிறது சாலிடாக நிற்கணும்னு இந்த மேட்ச் ஜெயிக்க பார்ப்பாங்க. பட் CSK இன்னுமே ஒரு 10% ஹோப் இருக்குது செமிஃபைனல் போகலாம். ஸோ அந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு அவங்களோட பெஸ்ட்டை கொடுக்கணும், நல்லா ரன் ரேட்டில் ஜெயிக்கணும்னு இருக்காங்க. ஸோ 2 டீமோட பிளேயிங் லெவன், மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ், ஸ்டேடியம் அனாலிசிஸ், பிட்ச் கண்டிஷன்ஸ், வின் ஃபேக்டர் எல்லாமே பார்க்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபேக்ட் ஆஃப் த டேல இன்னைக்கு என்ன ஃபேக்ட் ஆஃப் த டே நம்ம பார்க்கணும் பார்த்தீங்கன்னா 2023க்கு அப்புறம் CSK இது வரைக்கும் செமிஃபைனல்ஸுக்கு குவாலிஃபை ஆகலை. அண்ட் GT மேட்ச்சில் GTயை தோக்கடிச்சாலுமே ஒரு பெரிய ரன் ரேட்டை ஜெயிக்கணும் அண்ட் ஆல்சோ ஹியூஜ் மார்ஜினில் ஜெயிக்கணும். மற்ற டீம் சப்போர்ட் பண்ணணும். இஃப் சப்போஸ் CSK ஃபெயில் டு குவாலிஃபை திஸ் இயர்னா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் IPL ஹிஸ்ட்ரி வில் பி விட்னஸிங் CSK ஹேட்ரிக் ஆஃப் இயர்ஸ் குவாலிஃபை ஆகாமல். இது வரைக்கும் அந்த மாதிரி நடந்ததே கிடையாது. IPL ஹிஸ்ட்ரியில் ஹேட்ரிக் ஆஃப் இயர்ஸ் CSK குவாலிஃபை ஆகாமல் இருந்ததே கிடையாது. ஈவன் 1+ இயர் இருந்தது கிடையாது. ஒரு வருஷம் குவாலிஃபை ஆகாமல் ஒரு வருஷம் நல்லா பண்ணுவாங்க. பட் 2024 குவாலிஃபை ஆகலை, 2025 குவாலிஃபை ஆகலை. போகிற போக பார்த்தா இந்த வருஷமாக அந்த ஸ்டார்ட் நடக்கும் போல் சர்ப்ரைசிங் டு சி. சரி, அதான் ஃபேக்ட் ஆஃப் த டே. குவிஸ் செக்ஷனுக்கு போக மக்களே. குவிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட IPL நாலேஜ், கிரிக்கெட்டிங் நாலேஜை டெஸ்ட் பண்ண தான் வைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கரெக்டோ தப்போ உங்களுக்கு எது தெரியுதோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டான ஆன்சருக்கு நான் வந்து பின் பண்ணுவேன். மற்ற எல்லா ஆன்சருக்கும் நான் கமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை போலுங்க. IPL டைம். ஸோ அதனால தான் மக்களே. ஸோ இன்றைக்கி என்ன குவிஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. IPL 2023 ஃபைனல்ஸ் அகமதாபாத்தில் GTயும் CSK வாங்கினாங்க. கரெக்டாக ஒரு ரெயின் மேட் கான்டெஸ்ட்டில் 15 ஹவர்ஸில் CSK 174 சேஸ் பண்ணோம். ஸோ அந்த மேட்ச்சில் CSKக்கு இம்பாக்ட் பிளேயராக யார் வந்தாங்க, இதுதான் கேள்வி. இது ஒரு வியர்டான கேள்வியாக தான் வச்சிருக்கேன். பட் ஆன்சர் ஈஸியான ஆன்சர் தான். க்ளூ ஒரு IPL லெஜண்ட், நிறைய கப் அடிச்சிருக்காரு. ஸோ இதான் இன்றைக்கான கொஸ்டின், இன்றைக்கான ஆன்சரோட க்ளூ. ஸோ இந்த CSK செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் ஆனும்போது IPL 2023 ஃபைனல்ஸில் இம்பாக்ட் பிளேயர் வந்த பிளேயர் யார்? அண்ட் இன்னும் சொல்லிடுறேன், அவர் ஒரு இந்தியன் பிளேயர். ஆன்சர் தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கரெக்டான ஆன்சர் என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து உங்கள் எல்லார் கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணேன். கரெக்டாக ஆன்சரை பின் பண்ணுறேன். சரி, அப்புறம் என்னடா ஸ்டேடியம் அனாலிசிஸ்க்குள்ளே போவோமா அப்படின்னு பார்த்தா போயிடலாம். ஸோ எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹைவேஸ் அகமதாபாத். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டிங் ஓரியன்ட் பிச்சாக ஸ்டார்டிங்கில் இருந்தது. பட் போக போக அட்டன் அவுட் பவுலிங் ஃப்ரெண்ட்லி பிச்சாக மாறிடுச்சு. ஸோ இங்கே பேஸ் பவுலர்ஸோட டாமினேஷன் தொடர்ந்துனே இருக்குது, பயங்கரமாக இருக்குது. அண்ட் ஆல்சோ இங்கே ஃபாஸ்ட் பவுலர்ஸ், GT ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ரேட்டில் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். எஸ்பெஷலி சிராஜ், ஹோல்டர், ரபாடா. ஸோ எங்களுக்கே தெரியும். ஸோ இங்கே வின் ஃபேக்டர் கிளிக் பண்ணணும்னா 2 கண்டிஷன் டிக் பண்ணணும். அது டிக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜெயிக்கிற சான்ஸ் இருக்குது. என்ன சொல்கிறது, பவர் பிளேயில் எந்த டீம் நல்லா பவுலிங் போகிறாங்களோ டெஃபினெட்லி தே ஹேவ் அப்பர் எட்ஜ். ஏன்னா 2 டீமுக்குமே நல்ல பவுலர்ஸ் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. CSK இல்லை, பட் GT இருக்காங்க. ஸோ எந்த டீமோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பவர் பிளே நல்லா போகிறாங்களோ அவங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் என்ன சொல்கிறது, 15 to 20 எந்த டீம் நல்லா பேட்டிங் ஆனாலும் அவங்களுக்கு நல்லா ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 15 to 20 ரன்ஸை நீங்கள் நிறுத்தவே முடியாது, போயினே இருக்கும். அது ஃபஸ்ட் பேட்டிங் இருந்தாலும் சரி, செகண்ட் பேட்டிங் இருந்தாலும் சரி. ஸோ இந்த 2 இன்ஃபேக்டர் எந்த டீம் டிக் பண்ணாங்களோ கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. அண்ட் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடிங்கன்னா டெஃபினெட்லி 185 மேலே அடிங்க. அப்போ தான் ஒரு சேஃப் ஸ்கோர் உங்களுக்கு பெட் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு. அது கம்மி நீங்கள் எவ்வளோ அடிச்சாலும் ஜெயிச்சிடலாம். பட் நல்ல பவுலிங் இருந்தால் GT SRH தோக்கடிச்சாங்களோ அந்த மாதிரி வேணால் தோக்கடிக்கலாமே தவிர மற்றபடி இங்கே 180 கீழே வச்சிங்கன்னா ஈஸியாக சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேசிங் பண்ண டீம் இங்கே எப்பயுமே அட்வான்டேஜ் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட் பவுலிங் போட்டு நல்லா ஆல் அவுட் பண்ணிங்கன்னா யூ ஹேவ் த அட்வான்டேஜ் டு வின். ஸோ GT or CSK மேட்ச்சில் டாஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ இனிஷியலி நம்ம ஹோம் டீம் கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ குஜராத் டைட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம ஃபார்மில் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மேட்ச் ஜெயிக்கிறதுக்கே கஷ்டப்பட்டாங்க. பட் டெல்லி மேட்ச்சில் எப்போ ஒரு நாள் ஜெயிச்சாங்களோ அன்னிலேருந்து அவங்களுக்கு மொமெண்டம் ஆரம்பிச்சது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொல்கத்தா கூட ஒரு 247 அன்எக்ஸ்பெக்டட் என்ன சொல்லுது கன்சீட் பண்ணி கிட்ட வந்து தோத்தாங்க. பட் GT has always been on the higher side. ஏன்னா நல்லா பண்ணியிருக்காங்க பவுலிங்கில். பேட்டிங்கில் சில பல சிங்ஸ் இந்த ஆர்மர் இன்னுமே இருக்குது. பட் somehow they are able to sort it out. பவுலிங் ஒரு டாப் நாச் பவுலிங் அட்டாக்காக இருக்குது இந்த IPL 2026. ஸோ GT are always favorites. அதே மாதிரி அகமதாபாத்தில் அவங்க அடிச்சிக்க ஆளே கிடையாது. அவங்க தோத்த ஒரு 2 மேட்ச் 6
RR MI கூட தான் மற்ற எல்லா மேட்சுமே வின்னு. ஸோ இந்த மேட்சும் அவங்க ஜெயிக்க வெறியோட வருவாங்க. அண்ட் டாப் 2 நாங்கள் இருக்கணும் அப்படின்றதுக்காக வருவாங்க. ஸோ ஜிடியோட பிளேயிங் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் மேட்ச் இருந்தது தான் இருக்கும். ஒரே ஒரு சேஞ்ச் இருக்கலாம். ஸ்பின்னருக்கு பதிலாக ஃபாஸ்ட் பால் ஆடப்பாங்க. ஸோ சாய் சுதர்ஷன் அண்ட் சுப்மன் கில் த எவர் ப்ரொலிஃபிக் ஓப்பனிங் இந்தியன் டுவோ ஐபிஎல் ஹிஸ்டரி சூப்பராக ஆடி கொடுத்துருவாங்க. ஸோ இவங்க 2 பேர். ஒன் டவுன்ல யூ ஹேவ் ஜாஸ் பட்லர். ஸோ இது ஒரு கட டாப் 3. நம்பர் 4 நியூ சென்சேஷன் நிஷாந்த் சிந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. நம்பர் 5 வாஷிங்டன் சுந்தர். நம்பர் 6 ஜேசன் ஹோல்டர். 7 ராகுல் தெவாட்டியா. 8 அர்ஷத் கான். ஸோ 9 ரஷீத் கான். ஸோ இப்போ ரஷீத் கானுக்கு மேலே அர்ஷத் கான் ப்ரமோட் பண்ணுறாங்கன்னா பேட்டிங் அந்த அளவுக்கு அர்ஷத் கான் ஏதோ ப்ராமிஸ் காமிச்சிருக்காரு. ஸோ 9 பேட்ஸ்மென்ஸ் இருக்காங்க. பயங்கரமான பேட்டிங். 10ல் பார்த்தீங்கன்னா ரபாடா அவரும் பேட்டிங் ஆடுவார். 11ல் சிராஜ். ஸோ இந்த டீமில் 10 பேரால் பேட்டிங் ஆட முடியும், 7 பேரால் பவுலிங் போட முடியும். தட் மச் லக்ஸரி அண்ட் வெரைட்டி ஜிடி ஹேஸ். இம்பாக்ட் பேராக பார்த்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணா வருவார். எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒரு ஸ்பின்னர் ரஷீத் கானோட போவாங்க. மானவ் சுத்தாரோ சாய் கிஷோரோட வாய்ப்பு இல்லை. ஸோ ஜிடிக்கு வீக்னஸ் அப்படி என்னடா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளுங்க. நீங்கள் சாய் சுதர்ஷனையும் சுப்மன் கில்லையும் சப்போஸ் பவர் பிளேல 2 பேரையும் தூக்கிட்டிங்கன்னா இந்த டீம் வந்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கன்றது ஒரு கேள்விக்குறி. இப்போவும் இல்லை, பிளே ஆஃப்லையும் இது இருக்குது. ஏன்னா பட்லர் மட்டும்தான் ஆடி கொடுக்குறான்னு சொல்ல மாட்டேன். பட்லருமே இந்த வருஷம் கேட்சியாக தான் இருந்திருக்கான்ற போது they are always been reliant on either சாய் or கில் to take the team after power play. ஸோ பவர் பிளேக்குள்ளே சாயும் கில் அவுட் ஆகிட்டாங்கன்னா இவங்க எப்படி என்ன சொல்கிறது அப்ரோச் பண்ணுவாங்கன்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி சப்போஸ் இவங்க ஒரு 220 210 சேஸ் பண்ணாங்க. பட்லர் சாய் சுதர்ஷன் கில் 3 பேரும் 10வது ஓவரில் அவுட் ஆகிட்டாங்க. உங்களுக்கு லாஸ்ட் 10 overs 100 11 டு வின்னா நிஷாந்த் சிந்து, வாஷிங்டன் சுந்தர், ஹோல்டர், தெவாட்டியா, ரஷீத் கான் இவங்களால மேட்ச் ஜெயிச்சு கொடுக்க முடியுமா? அதுவும் எனக்கு ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஏன்னா இது வரைக்குமே ஜிடியோட பேட்டிங் பெருசாக டெஸ்ட் பண்ணப்படலை. எஸ்ஆர்எச் மேட்ச்சில் கூட அப்படி தட்டு தடுமாறிட்டாங்க பவுலிங்னால. இது வரைக்கும் அவங்க பேட்டிங் ஒரு பெரிய ப்ராப்ளம் கண்டு எடுக்கல. டாப் 3 விக்கெட் எடுத்தா. ஸோ அது ஒரு வச்சுனே பார்ப்பேன். பவுலிங் வைஸ் அவங்க செம்மையாக இருக்காங்க. அதுவும் அகமதாபாத்தில் அவங்க அச்சுக்காலே கிடையாது. ரபாடா ஹஸ் பீன் அ டீமன் இன் சொல்லுது நரேந்திர மோடி ஸ்டேடியம். போட்டு கும்முன்னு ஏற்றுறாரு. சிராஜும் சூப்பராக போகிறார். ஜேசன் ஹோல்டர் இன் டேண்டம் அவருமே நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ இந்த 3 பேர் டிராகன், இந்த 3 டிராகன் டெம்ப்ளேட் தான் கொடுக்கணும். செம்மையாக போகிறாங்க. இந்த சப்போர்ட் அர்ஷத் கான் கொடுக்குற டைம்லாம் நல்லா டெலிவர் பண்ணார். என்னதான் ரன்ஸ் லீக் பண்ணாலும் விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. அண்ட் பிரசித் கிருஷ்ணா ஆல்வேஸ் பின் அ ஹீரோ ஃபார் தெம். ஸோ இது ஒரு டாப் நாச் பவுலிங் அட்டாக்கு. ஸ்பின்னர் ரஷீத் கானுக்கு அவ்வளோ இங்கே யூஸ் இருக்காங்க. அதே மாதிரி சிஎஸ்கே எல்லா பேட்ஸ்மேனும் ஸ்பின்னர் நல்லா ஆடக்கூடிய பிளேயர். டூபே ப்ரூவிஸ் அப்படின்னு இருக்கும்போது ரஷீத் கான் எனக்கு தெரிஞ்சு 2-3 ஓவர் போட்டாலே அதிசயம் இந்த மேட்ச். ஸோ ரஷீத் கானுக்கு அவ்வளோ ஓவர் கிடைக்காது. நிஷாந்த் சிந்து, வாஷிங்டன் சுந்தர் 3 ஸ்பின்னர் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஸ்பின்னர்ஸ் ஒரு 3 ஓவர் மேலே போட மாட்டாங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் இந்த பிச்சை டாமினேட் பண்ண போகிறாங்க. ஸோ ரபாடா, சிராஜ், ஹோல்டர் எவ்வளோ போட்டு விக்கெட் எடுக்கிறாங்களோ அவ்வளோக்குள்ள ஜிடிக்கு நல்லதுங்க. சப்போஸ் ரபாடாவும் சிராஜும் அடி வாங்கிட்டா இந்த டீம் கொல்கத்தாவோட 247 எப்படி லீட் பண்ணாங்களோ அந்த மாதிரி இந்த அகமதாபாத்தில் கண்டிப்பாக 220 இவங்க லீக் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2 பேரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் ஜிடி கேன் டூ வெல். ஏன்னா அவங்க பவுலர்ஸ் கொடுக்குற ஸ்டார்ட்டை தான் ஜிடி ஹேவ் ஆல்வேஸ் பின் ரைடிங் ஆன் சக்ஸஸ். சப்போஸ் அந்த 2 பவுலர்ஸ் அடி வாங்கிட்டா கண்டிப்பாக ஜிடி மாட்டிப்பாங்க. எப்படி ரபாடா சிராஜ் பவுலிங்கில் கன்னும் சாய் சுதர்ஷன் கில்லு பேட்டிங்கில் கன். நீங்கள் இவங்க 4 பேருக்கு ஒரு புவர் டே அமைஞ்சதுன்னா ஜிடிக்கு நிலைமை ரொம்ப மோசமாக போயிடும். அப்படி அவங்களை யார் பேல் அவுட் பண்ணுறான்னு பார்க்கணும். பட் ஆஸ் ஆஃப் நோ அகமதாபாத்தில் அவங்க செம்ம ஸ்ட்ராங்காக தெரியுறாங்க. வீக்னஸ்னால் நம்ம தேடி பிடிச்சி தான் பார்க்கணும். பேட்டிங்கும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. மிடில் ஆர்டருக்கு இன்னும் டெஸ்ட் வரல. பட் அந்த மிடில் ஆர்டரால் ஏதோ கொஞ்சம் அடிக்க முடியுது. பவுலிங் டாப் நாச்சாக இருக்குது. ஃபாஸ்ட் பவுலிங். அதே மாதிரி ஸ்பின்னுக்கு ரஷீத் கானுக்கு சப்போர்ட்டுக்கு வாஷிங்டன் சுந்தர், நிஷாந்த் சிந்து இருக்கான்ற போது இந்த குஜராத் டைட்டன்ஸ் டீமை சிஎஸ்கே தோக்கடிக்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஜிடி ஈஸியாக ஜெயிச்சுட்டு போகலாம் நினைப்பாங்க. பட் சிஎஸ்கே அசால்ட்டாக நினைக்காதீங்க. ஸோ அகமதாபாத்தில் ஜிடி பார்க்க ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. அப்போ இம்பாக்ட் பிளேயர் யார் வருவான்னு கேட்டிங்கன்னா ஈஸி தான், பிரசித் கிருஷ்ணா தான் வருவார். ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாய் கிஷோர் இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மானவ் சுத்தாரா இருக்கட்டும், குமார் குஷாகரா இருக்கட்டும், அசோக் சர்மா இருக்கட்டும், மோஸ்ட்லி வர வாய்ப்பு இல்லை. சாய் எங்கள் ஸ்பின்னர்ஸுக்கு வேலையே கிடையாது. ஸோ மோஸ்ட்லி அசோக் சர்மாக்கு இப்போ ஃபார்ம் இல்லைன்ற போது தே வில் டெஃபினெட்லி கோ டு பிரசித் கிருஷ்ணா. ஏன்னா அவர் இந்த ஸ்டேடியம் நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் லாஸ்ட் இயர் பர்பிள் கேப் வாங்கியிருக்காரு. ஸோ உங்களுக்கு தெரியும் அகமதாபாத்தில் பிரசித் கிருஷ்ணா ஜிடி எஸ்ஆர்எச் கைன்ஸ்டாக 3 விக்கெட் எடுத்தான்ற போது டெஃபினெட்லி தே வில் கோ பேக் டு பிரசித் கிருஷ்ணா. நல்லாவும் பண்ணியிருக்காருன்ற போது இது ஒரு சூப்பர் 11 வித் இம்பாக்ட் பிளேயராக இருக்குது. பேட்டிங் செகண்ட்னா ராகுல் தெவாட்டியா இம்பாக்டாக வரும். ஸோ ஜிடி டீம் பார்க்க நல்லா இருக்கு. இந்த மேட்ச் அவங்களுக்கு ஒரு டூ ஆர் டை. ஏன்னா சப்போஸ் இந்த மேட்ச் தோத்து எஸ்ஆர்எச் ஆர்சிபி எப்படியா தோக்கச்சாலோ இல்லை 2 டீமும் நெட் ரன் தோத்து எஸ்ஆர்எச்சோட ரன் ரேட் திடீர்னு ஜிடியோட நல்லா இருந்தால் ஜிடி டாப் 2லேருந்து 3rd போயிடுவாங்க. விச் மேக்ஸ் தி ஜர்னி டஃபர். ஸோ அதனால் எப்படியா இந்த மேட்ச் ஜெயிச்சு டாப் 2 இருக்குன்னு பார்ப்பாங்க. என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆப்போசிட்டில் ஆட போகிற சிஎஸ்கே பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சிஎஸ்கேக்கு இது ஒரு போர் டோர்னமெண்ட்டாக தான் இருந்திருக்கு. ஏன்னா டீம் ஃபுல்லாகவே எக்கச்சக்க இன்ஜுரிஸ் இருந்திருக்கு. அண்ட் ஆல்சோ கீ பிளேயர்ஸ் சரியாக பர்ஃபார்ம் பண்ணல. டேக் இட், ருத்ராஜ் கெய்க்வாட், ஷிவம் டுபே, டிவெல் ப்ரூவிஸ் இவங்க யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு பண்ணல. அண்ட் ரீசெண்டாக பவுலிங்குமே திடீர்னு டிப்ளீட்டடாக தெரியுது. அடி வாங்கினாங்க. பவுலிங்கில் ஒரு அட்டாக் வந்து பவர்ஃபுல்லாக இல்லாத மாதிரி இருக்குது. அண்ட் ஜேமி ஓட்டர் இன்ஜுரி அவங்க இன்னும் ரொம்ப டீப்பாக ஹர்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். ஸோ சிஎஸ்கேக்கு இந்த மேட்ச் வந்து லிட்ரலி ஒரு டூவாக எழுதாங்க. ஏன்னா ஜிடியாவது ஆல்மோஸ்ட் பிளே ஆஃப் சீல் பண்ணிட்டாங்க. அவங்க தான் டாப் 2 தான் ஆடுவாங்க. பட் சிஎஸ்கேக்கு தேர்ஸ் அ லாட் ஆஃப் ரைடிங் ஆன் த குவாலிஃபிகேஷன் ஆஃப்.
ஏன்னா இந்த மேட்ச் லிட்டரலி ஒரு டூ ஆர் டை. அப்படி ஜெயிச்சாலுமே நல்ல ரன் ரேட்டில் ஜெயிக்கணும். அப்படி நல்ல ரன் ரேட்டில் ஜெயிச்சா மற்ற டீம் சப்போர்ட் பண்ணணும். மற்ற டீம் சப்போர்ட் பண்ணி எல்லாமே உங்கள் வழியில் போனால் தான் டாப் 4 போவாங்க. ஸோ அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ சிஎஸ்கேட ஸ்குவாட் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் மேட்ச் ஆனால் அதே பிளேயிங் தான் இருக்கும். என்ன அகமதாபாத் பிச்சுன்றதுனால அகில் ஹுசேனுக்கு பதிலாக கண்டிப்பாக குர்ஜப்னீத் சிங் ஆட வைப்பாங்க. 2 ஸ்பின்னர் இங்கே போக மாட்டாங்க. அது வந்து சிஎஸ்கே பண்ணுவாங்க. ஸோ சஞ்சு சாம்சன் லோ பண்ணி ருத்ராஜ் கேக்வாட், 1 டவுன் உர்வில் பட்டேல், நம்பர் 4 வந்து கார்த்திக் சர்மா தான் இவங்க அனுப்புவாங்க. பட் நான் ப்ரூவிஸ் அனுப்புவேன். பட் இவங்க அதான் பண்ணுவாங்க. 5 ப்ரூவிஸ், 6 சிவம் டூபே, 7 பார்த்தீங்கன்னா பிரசாந்த் வீர் ஆட வைப்பாங்க. அவர் எதுக்கு ஆடுறாருனே தெரியல. டீமில் பேட்ஸ்மனாக பவுலராக ஒன்றும் புரியல. அவருக்கு போல இந்த அமான் கான் ஒருத்தர் இருக்கார், ஒரு மீடியம் பேஸ் பவுலர், 120 115 போடுவார். அண்ட் ஆல்சோ ஒரு சூப்பர் பிட்டர். அவர் ஆட வச்சு பார்க்கலாம் ஒரு மேட்ச். அது இவங்க கடைசி வரைக்கும் பண்ண மாட்டாங்க. இப்போ அவன் நல்ல பிளேயர். அவர் ஜேமி ஓட்டன் கிடையாது. ஸோ உங்களுக்கே தெரியும். ஸ்பென்சர் ஜான்சன் அவருக்கு விளையாடுவார். அகில் ஹுசேனுக்கு பதிலாக ஹைலி குர்ஜப்னீத் சிங் வருவார்னு நினைக்கிறேன். அன்சுல் கம்போஜ், நூர் அகமது, முகேஷ் சௌத்ரி. ஸோ சிஎஸ்கேக்கு பெருசாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் ஃப்ளண்டிங்க. சஞ்சு சாம்சனோட கன்சிஸ்டன்சி எப்பயுமே ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்திருக்கு. ஒரு மேட்ச் டீமுக்கு ஜெயிச்சு கொடுத்தா அப்புறம் 2-3 மேட்ச் திடீர்னு மாயமாக மறைஞ்சிடறாரு. அப்புறம் திடீர்னு எங்கேருந்து வராரு ஜெயிச்சு கொடுக்குறாரு. பட் அதை ஒரு கன்சிஸ்டண்டாக பண்ணியிருந்தா மேபி சிஎஸ்கே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். பட் அவரை நான் கூட சொல்ல மாட்டேன். ஏன்னா சிஎஸ்கே ஜெயிச்ச 6 வின்னில் கிட்டத்தட்ட 3 வின் சிங்கிள் ஹேண்டில் அவர் மட்டுமே ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க போது வி ஷுட் நாட் பி டூ ஹார்ஷ் ஆன் சாம்சன். பட் அவருமே அங்கங்கே கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணிருக்கலாமே தான் ஒரு வருத்தம். பட் ஓகே, நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. அகமதாபாத் பிச்சு அவருக்கு சூட் ஆகுமான்னு தெரியல. ஏன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்காரு பேஸ் அட்டாக் பேசஸ் கதைங்ஸ்டா. ஸோ பார்க்கலாம் சாம்சன் என்ன பண்ண. ருத்ராஜ் கேக்வாட் பற்றி எனக்கு பேசுறதுக்கு எதுவுமே இல்லைங்க. ஹீ இஸ் லிட்ரலி ஆஸ் அ பேட்ஸ்மேன் என்ன சொல்கிறது ஃபெயில்டு இன் 2026 ஐபிஎல். என்ன தான் நீங்கள் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் எடுத்தாலும் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு மேட்ச் அடிச்சார். அந்த 2 மேட்ச்லாம் வந்து ஜிடி மேட்ச் இதே தான் லாஸ்ட் டைம். அது வந்து மேட்ச் வின்னிங் காஸ்ட்டில் வந்து தான் கேட்டால் 150 டார்கெட்டு 145 நீங்கள் அவ்வளோ தாங்க ஆட முடியும். ஸோ அதெல்லாம் நான் பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டேன். ருத்ராஜ் கேக்வாட் அஸ் அ கேப்டன் இந்த வருஷம் லிட்டரலி அட்டர் ஃபெயிலியர். பேட்ஸ்மனாக இன்னும் அட்டர் ஃபெயிலியர். ஒன்றுமே கான்ட்ரிபியூட் பண்ணல. அவருக்கு வந்து அவர் மாதிரி கேலிபர் வந்து பிளேயர் வந்து இப்படி பெர்ஃபார்ம் பண்ணது பார்க்க கஷ்டமாக இருக்குது. 2021 2023 சிஎஸ்கே கப் அடிக்க ஹி வாஸ் த மெயின் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் சிஎஸ்கே வின்னிங் சக்ஸஸ். பட் இப்போ அவர் இவ்வளோ புவராகிறாரு. கேப்டன்சியும் ஃபெயிலியர் போது ருத்ராஜ் ஹேஸ் டு ரீவொர்க் ஆன் ஹிஸ் எபிலிட்டி ஸ்கில்ஸ். T20 ஏற்ற மாதிரி ஆட மாட்டாரு. கேப்டன்சி இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது ஒரு பெரிய ப்ராப்ளமாகவே இருந்திருக்கு. ஸோ பவர் பிளே வரைக்கும் ருத்ராஜன் கேக்வாட் நின்றுட்டாங்க. ருத்ராஜ் கேக்வாட் சாம்சன் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக 200+ சிஎஸ்கே அடிப்பாங்க. அப்படி 2 பேரும் பவர் பிளேக்குள்ள அவுட் ஆயிட்டாங்கன்னா அங்கே மேட்ச் முடிஞ்சுது. உர்வில் பட்டேலுக்கு இது ஒரு ஹோம் கிரவுண்டு. அகமதாபாத்லேயே பிறந்து வளர்ந்துருக்காரு. ஸோ கேன் வி எக்ஸ்பெக்ட் உர்வில் பட்டேல் ஸ்பெஷல்? வெயிட் பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட் டைம் ஜிடி கைங்ஸ்டா ஆடும்போது உர்வில் பட்டேல் ஒரு சூப்பர் 50 40 போட்டார். ஞாபகம் இருக்குது ஈவினிங் மேட்ச்சில். ஸோ மேபி அந்த மாதிரி நல்லா பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன ஆடுறாரு. பட் இந்த டாப் 3 பவர் பிளேக்குள்ளே அவுட் ஆயிட்டாலும் இல்லை 10 ஓவர்ஸ்க்குள்ள அவுட் ஆனாலும் கஷ்டப்படுவாங்க. பட் உர்வில் பட்டேல் நல்ல மேட்ச் நல்லா ஆடுவாருன்னு எனக்கு பச்சி சொல்லுது. பார்ப்போம். அதுக்கப்புறம் ப்ரூவிஸ்க்கு சிவம் டூபேக்கு சொல்கிற மாதிரி ஒன்றுமே இல்லைங்க. லிட்டரலி ஒரு ஆஃப் கலர் 2 பேரும் போகிறா. இந்த மேலே குறை சொல்ல விரும்பல. எல்லாருமே குறை சொன்னால் கடுப்பாகுது. ப்ரூவிஸும் டூபேவும் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு சுத்தமாக பர்ஃபார்ம் பண்ணல. பேட்டிங்கில் லிட்டரலி ஒரு மேட்ச் ஜெயிச்சு கொடுக்கல. ஸோ கஷ்டமாக இருக்குது. பட் இதுக்கு மேலே அவங்க கிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ண ஒன்றும் இல்லை. டூ ஆர் டை மேட்ச் இங்கேயாவது பர்ஃபார்ம் பண்ணுங்கடா, ஜெயிச்சு கொடுங்கடா அப்படின்னு சொல்ல தோணுது. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. கார்த்திக் சர்மா நான் குறையே சொல்ல மாட்டேன். 14 crore ஒரு வர்த்தா இல்லை. நான் அந்த டிபேட்டுக்கு வர மாட்டேன். பட் இஸ் அ சூப்பர் டேலண்ட். இன்னும் கொஞ்சம் நல்லா நர்ச்சர் பண்ணால் நல்ல ஐபிஎல்க்கு ஸ்டாண்டர்ட்ஸ் வர நல்ல பிளேயராக இருப்பார். பார்க்கலாம் ஜிடி மேட்ச்சில் என்ன பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு மாதிரி ஏடாகூடமான டாப் 6. ஒன்று நல்லா போனால் நல்லா படம், இல்லையா எல்லாம் பட்டு எஸ்ஆர்எச் மேட்ச் மாதிரி 20-30 அஷ்டம் அவுட் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு டீமுங்க. பவுலிங் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ரொம்ப வீக்காக இருக்குது. அகில் ஹுசேன் ட்ராப் பண்ணிட்டு குர்ஜப்னீத் ஆடுவாங்க. பட் அவர் நல்லா போடுவாரா தெரியாது. ஸ்பென்சர் ஜான்சன் இப்போ வந்து 140 கிளிக் பண்ணுறாரு. பட் கன்சிஸ்டண்ட்டாக போடுவாரா தெரியாது. அடி வாங்கவும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நல்லா கேச்சிங் இம்ப்ரூவ் பண்ணோம். அதே மாதிரி அன்சுல் கம்போஜ் 2 மேட்ச் அடி வாங்குறாரு. முகேஷ் சௌத்ரி மட்டும் தான் நல்லா போகிறாரு. நூர் அகமது நல்லா போகிறார். ஸோ மற்றபடி பவுலிங்கில் எதுவுமே இல்லை. அண்ட் இம்பாக்ட் பிளேயராக எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறது பிரசாந்த் 11 இருப்பார். அகிலுக்கு பதிலாக ஜேமி ஓட்டன் இதுவாக இருக்கார். ஸோ குர்ஜப்னீத் சிங் தான் ஹைலி இம்பாக்ட் பிளேயராக வருவார். என்ன பண்ணுறது, இதுக்கு மேலே சிஎஸ்கே எதுவும் பண்ண முடியாது. பவுலிங்கும் வீக்காக இருக்குது. பேட்டிங் நல்ல பேட்டிங் வச்சுட்டு வீக்காக தெரியுறாங்க. தலை தோனி இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ஹைலி ஆட மாட்டாங்க. அவர் இந்த சீசன் ஃபுல்லாகவே இப்படியே ஹைப் பண்ணி கடைசியில் அவர் மேட்ச் ஆட வைக்காம போயிட்டாங்க. இந்த மேட்ச் ஆட போகிறதில்ல. அந்த சிஎஸ்கே வீக்காக தான் போகிறாங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே. சிஎஸ்கே பற்றி எனக்கு பெருசாக எதுவுமே இல்லை. ஐ எம் லிட்டரலி ஃப்ரஸ்ட்ரேட்டடாக பொறுத்த பர்ஃபார்மன்ஸ். ஸோ கீ மேட்சப்ஸ்குள்ளே போவோம். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 2 இன்னிங்ஸ்க்கும் 2 கீ மேட்சப்ஸ் நான் எடுத்துன்னு வரேன். அது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்சை பார்த்தீங்கன்னா ககிசோர் ரபாடா சஞ்சு சாம்சன். அண்ட் செகண்ட் மேட்சை பார்த்தீங்கன்னா டெவால் ப்ரூவிஸ் விசஸ் பிரசித் கிருஷ்ணா. இது ஒரு 2 கீ பேட்லாம் பார்க்குறேன். ஆனால் அந்த அதர் சைடு அங்கே பார்த்தீங்கன்னா அன்சுல் கம்போஜ் சுப்மன் கில் அண்ட் அதே மாதிரி ஸ்பென்சர் ஜான்சன் சாய் சுதர்ஷன். ஸோ இந்த 2 பேட்டிலுக்கு நான் ஈக்கராக வெயிட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் தான் எனக்கு தெரிஞ்சு 2 நிமிஷம் ஒரு கீ மேட்சப்பாக இருக்க போகுது. பட் ஜிடி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. அண்ட் தே நோ திஸ் பிச் வெரி வெல் ரேதர் தென் சிஎஸ்கே. அவங்களுக்கு அந்த பிச்சில் யாரை எப்படி யூஸ் பண்ணணும் நல்லாவே தெரியும். ஸோ ப்ரெடிக்ஷன் டைம்குள்ளே போ மக்களே. இதுக்கு மேலே எனக்கு என்ன ப்ரெடிக்ஷன் கொடுக்குறதுன்னு தெரில. ஜிடிஆர் அவுட் ரைட் ஃபேவரட்ஸ். சிஎஸ்கே இதுக்கு மேலே நல்லா ஜெயிச்சு நல்ல ரன் ரேட்டில் ஜெயிச்சு ஒரு பெரிய மார்ஜினில் ஜெயிச்சு டாப் 4 ஃபைட் கொடுப்பாங்களே எனக்கு இப்போ வரைக்கும் நம்பிக்கை இல்லை. பட் கொடுக்கக்கூடிய எபிலிட்டி இருக்குது, கொடுக்க பயமுறுத்தக்கூடிய டீம் இருக்குது சிஎஸ்கே கிட்ட. அதை பண்ணுவாங்கன்னு தெரியுது. ஸோ மை ப்ரெடிக்ஷன்
வில் பி ஜிடி கோ வித் ஹியூஜ் எட்ஜ் ஆஃப் 70, சிஎஸ்கே 30. சிஎஸ்கே வந்து ஜிடியை பயமுறுத்தி ஜெயிக்கிற மாதிரி தெரில. ஆனால் அவங்களுக்கு லாட் அட் ஸ்டேக். சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் அவ்வளோ கொந்தளிக்கிறாங்க. பார்க்கலாம், இதெல்லாம் கேட்டுட்டு சிஎஸ்கே வந்து இந்த மேட்சை உயிரை கொடுத்து ஜெயிக்கிறாங்களா இல்லைன்னு. ஜெயிச்சாலே பெருசு. அது பெரிய ரன் ரேட் மார்ஜினல் ஜெயிச்சா இன்னும் சந்தோஷமாக இருக்கும். டாப் 4 ஹோப்ஸ் இன்னும் அலைவாக இருக்கும். பட் அது லாஸ்ட்டே தான் தெரிய போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜிடி தான் எனக்கு தெரிஞ்சு ஹைலி ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிற மக்கள். நீங்கள் என்னென்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். உங்களோட ஒப்பீனியன் தாராளமாக காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் வந்து டைட்டாக தான் போக போகுது. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக சிஎஸ்கே ஜெயிக்கணும்னு எவ்வளோ ட்ரை பண்ணுவாங்களோ பண்ணுவாங்க. பட் ஜிடி அந்த அதர் ஹேண்ட் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பவுலிங்கும் பயங்கரமாக இருக்குது. பேட்டிங் டாப் 3 உடைக்கவே முடியல. மிடில் ஆர்டர் மட்டும்தான் வீக்னஸாக இருக்கும்போது ஹைலி ஜிடி வில் கோ திஸ் மேட்ச் இன்டு ஃபேவரட்ஸ். அவ்வளோதான் மக்கள், வீடியோ 2 பார்ட் கொண்டோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே இந்த வீடியோவில் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. ஒரு நல்ல மேட்ச் ப்ரிவியூ பண்ணலாம்னு நினச்சேன். பட் ஜிடி சிஎஸ்கே மேட்ச் இவ்வளோ ஒன் சைடாக நான் ப்ரிவியூ பண்ண நானே எதிர்பார்க்கல. வீடியோ லென்த் டியூரேஷனாக இருக்காதுன்னு ஸ்கிப் பண்ணாதீங்க. மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். குவிஸ் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஒப்பீனியன் என்ன தாராளமாக சொல்லுங்கள். சிஎஸ்கே ஃபேன்ஸ் சிஎஸ்கே ஜெயிப்பாங்க இல்லைன்னு சொல்லுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.